சர்மியா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். டெல்லிய எதிர்கட்சிகள் திணறடித்திருக்காங்க. குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக வாக்குகளை திருடுகிறது மற்றும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராகவும் பேரணியாக சென்ற எதிர்கட்சி எம்பிக்கள், குறிப்பாக 25 கட்சிகளினுடைய 300 எம்பிக்கள் பேரணியாக போனாங்க. அவர்கள் அனைவருமே, குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ராகுல் காந்தி பிரஸ் மீட்ல சொல்ற போது, இது அரசியல் போராட்டம் இல்ல, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கான ஒரு போராட்டம், அதை காப்பதற்கான ஒரு போராட்டம் இது அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாக்காளனுக்கான ஒரு போராட்டம் தான் இது அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன இதுல? 70 ஆண்டுகால இந்த சுதந்திர இந்தியாவில் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு பெரிய சந்தேகம்லாம் யாருக்கும் வந்ததில்லை. 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாடியே நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள், நிறைய குடிமை சமூகங்கள், நிறைய நடுநிலையாளர்களே இந்த இவிஎம் மேல, எலெக்ஷன் கமிஷன் மேல தொடர்ச்சியான குற்றச்சாட்டு எல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ரொம்ப சைலண்டா இருந்தது. எல்லாரும் கேட்டாங்க, நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்களே, ஏன் அமைதியா இருக்கிறீங்க, உங்களுக்கு இது மேல சந்தேகம் வரவே இல்லையா? பல தொகுதிகள்ல முறைகேடு நடக்கிறது, பல மாநிலங்கள்ல மீண்டும் மீண்டும் பாஜகவை வெற்றி பெறுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை எங்க மேல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்க அமைதியா இருந்தோம். ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்துல ஒரு சந்தேகம் எழுந்தது. அப்போ கர்நாடகா மாநில காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆய்வு நடத்துது. அந்த ஆய்வு ரகசியமாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த ஆய்வினுடைய முடிவுல தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட கர்நாடகா முழுவதும் 6.5 லட்சம் போலி வாக்காளர்கள், ஒரு தொகுதி, அதாவது சென்ட்ரல் பெங்களூர்ல மட்டும் 1.5 லட்சம் போலி வாக்காளர்கள் இருப்பதாக நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். பிளஸ் இதுல என்னன்னா, கர்நாடகால ஒருத்தருக்கு ஓட்டர் ஐடி இருக்குது, அதே பேர்ல இன்னொருத்தர், அதே ஆளுக்கு உத்தரப்பிரதேஷ்லயும் ஓட்டு இருக்குது. அப்ப அடுத்து நம்ம உத்தரப்பிரதேஷனுடைய மாநில பட்டியல் எடுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது வெறும் கர்நாடகாக்கான பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் தொடர்ச்சியாக சில இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ஸ்ல, சேனல்ஸ்லாம். கர்நாடகா மட்டும் மையப்படுத்தி பேசுறீங்களே அப்படின்றாங்க. இல்ல, இது கர்நாடகா பத்தின பிரச்சனை இல்ல, இந்தியா முழுக்க இருக்கின்ற பிரச்சனை. ஒரு வாக்காளருடைய பேர் உத்தரப்பிரதேசம் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குன்னா அப்ப உத்தரப்பிரதேசோட பட்டியலையும் பார்க்கணும் அப்படின்றதுதான் அடிப்படை ஒரு சந்தேகமாக இருக்கும் எல்லாருக்கும். ஒரு நீட்சியாக தான் தலைவர் ராகுல் காந்தி போன வாரம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாத்தையுமே உடைச்சு பேசினாரு. கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன மாதிரியான வாக்காளர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த மாதிரி பேர்கள்ல அட்ரஸ் இல்லாம, அப்பா பேர் இல்லாம, டோர் நம்பர் இல்லாம இப்படி எப்படிலாம் மோசடி நடந்திருக்கு என்பதை நாங்க நேரடியா வச்ச குற்றச்சாட்டு எலெக்ஷன் மேலதான் சார். நல்லா கவனிங்க, தலைவர் ராகுல் காந்தி அந்த என்டையர் கான்ஃபரன்ஸ்லயுமே எந்த இடத்துலயுமே அவர் நேரடியாக பாஜகவை குற்றம் சாட்டவில்லை. அவர் முழுக்க குற்றம் சாட்டியது எலெக்ஷன் கமிஷனை தான். பாஜக எங்க சீன்ல வருது அப்படின்னா, பாஜக அதுவே வாலண்டியரா சரண்டர் ஆகுது. பாஜக எலெக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்து வாங்குது. நாங்க பாஜகவை நேரடியாக குற்றம் சாட்டவே இல்லை, எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுக்காக செயல்பட்டிருக்கலாம் என்றுதான் நாங்கள் குற்றச்சாட்டு வச்சோமே தவிர, பாஜக முறைகேடு செய்தது, பாஜக மோசடி செய்தது அப்படின்னு நேரடியாக நாங்க குற்றச்சாட்டு வைக்கவே இல்லை. ஆனா நீங்க எடுத்து பாருங்க, எல்லா பாஜக செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே வாலண்டியரா எலெக்ஷன் கமிஷன் சப்போர்ட் பண்றாங்க. எங்களுக்கு என்ன கேள்வினா, நீங்க ஏன் உள்ள வரீங்க? நீங்க ஒரு அரசியல் கட்சி, அது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு. நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறது எலெக்ஷன் கமிஷன் மேல, நீங்க வாலண்டியரா எலெக்ஷன் கமிஷனை பாதுகாக்க நினைப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இதோட நீட்சியாக தான் அவங்களே என்ன கேட்டாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில தலைவர் ராகுல் காந்தி மட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இந்தியா கூட்டணியில யாருமே குற்றச்சாட்டு வைக்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாரும் அமைதி காத்துட்டு இருக்காங்களே என்ற மாதிரியான ஒரு கருத்து சமூக ஊடகங்கள்லயே பாஜக சார்ந்தவங்களே அதை பரப்புனாங்க. போன வெள்ளிக்கிழமையில இருந்து இதை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. ராகுல் காந்தி தனியா கத்திட்டு இருக்காரு, அவர் கூட யாருமே இல்ல, அவருக்கு துணை யாருமே இல்லைன்ற மாதிரியான கருத்துக்கள் பரப்பப்பட்டன, பரவலாக பேசப்பட்டன. அப்போ அன்றைக்கு மாலையே, அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மாலையே தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டாரு. எல்லாரையும் கூப்பிட்டு இது மாதிரி என்ன நடந்ததுன்றத ஒரு அதே மாதிரி பிபிடில காலையில இந்திரா பவன்ல, மாலை வெளியில அவுட்டோர்ல அவர் அந்த மீட்டிங் போட்டு புரிய வைக்கிறார். அதோட நீட்சியாக அன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க, 11ஆம் தேதி நாடாளுமன்றத்துல இருந்து எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் ஒரு நடை பயணம் போறோம். இது இதற்குனா ஒரு அடையாள நடைபயணம், கண்டனத்தை பதிவு செய்கின்ற நடைபயணம். இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய பயணம். இது ஜனநாயகத்துக்கான பயணம், ஏதோ அரசியலுக்கான பயணம் இல்ல, நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு பயணம் இல்ல, அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற பயணம். இந்த மாதிரியான கருத்துக்கள் அன்னைக்கே பேசியிருந்தார்.
அப்போ அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் என்னோட முழுமையான ஆதரவு தலைவர் ராகுல் காந்திக்கு உண்டு அப்படின்னு பேசியிருக்காரு. நேத்து தேஜஸ்வி யாதவ் பேசியிருக்காரு. முந்தானேத்து வந்து கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஆதரித்திருக்கிறது, சிபிஎம் அதை ஆதரித்திருக்கிறது. பல கட்சிகள் தொடர்ச்சியாக இதை வந்து இப்படி ஆதரிச்சு இதை பேசிக்கிட்டே வராங்க. அப்போ இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது போன்ற ஒரு விஷயம் வந்து பாஜக போய் சென்றடைகிறது. அந்த 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 வன்மத்துலதான் வந்து அவங்க வந்து இதை ட்விஸ்ட் பண்ண பாக்குறாங்க, இல்லைன்னா அதை மாற்றி பேச பாக்குறாங்களே தவிர இது நிச்சயமாக ஒவ்வொரு வாக்காளருக்குமான உரிமையை மீட்கின்ற ஒரு பயணம் சார் இது. அடிப்படையிலே பாத்தீங்கன்னா ஒரு வாக்காளர் ஓட்டு போடுறவங்க ஒரு பட்டனை அழுத்தும் போது ஒரு நம்பிக்கையோட ஓட்டு போடுவாங்க சார். நம்பிக்கையோட, அந்த நம்பிக்கை என்பது நான் இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறேன், இந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கிறேன், இவர் ஜெயிக்கணும் அப்படின்ற நம்பிக்கை. அவர் தோக்கலாம் ஜெயிக்கலாம் அது வேற விஷயம், ஆனா நம்பிக்கை, இட்ஸ் மேட்டர் ஆஃப் ட்ரஸ்ட், இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஃபெய்த். அதை நான் உடைப்பேன் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து வந்துச்சுன்னா அதை விட ஜனநாயக படுகொலை வேற எதுவுமே இருக்க முடியாது. அது கழுத்தறுத்து போடுறதுக்கு, ஜனநாயகத்தை கழுத்தறுத்து போடுறதுக்கு சமமாக இருக்கும். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செயலை எலெக்ஷன் கமிஷன் செய்திருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது. நாங்க போற போக்குல எலெக்ஷன் கமிஷன் குற்றச்சாட்டு வைக்கல, நாங்க தோத்துட்டோன்றதுக்காக அந்த குற்றச்சாட்டு நாங்க வைக்கல. எங்க கிட்ட அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறது. அவங்க யாருக்கு முறைகேடில் ஈடுபட்டாங்க அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. ஆட்சி அதிகாரத்துல யார் இருக்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷனர் யாரு பதவி காலத்தை நீட்டிச்சாங்க, எந்த எலெக்ஷன் கமிஷனர் வந்து வரணும்னு விருப்பப்பட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனோட நியமன முறையை யாரு மாத்துனாங்க, அதெல்லாம் நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நாங்க அதெல்லாம் சொல்ல விரும்பல நேரடியாக. அப்போ எலெக்ஷன் கமிஷன் பிளஸ் இந்த ஒன்றிய அரசு பிளஸ் RSS நூற்றாண்டு விழா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்தியாவில இந்த வருடம் தாண்டும் பொழுது இந்தியா முழுக்க காவி கொடி பறக்கணும் அப்படின்னா நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம் என்கிற எண்ணத்தோட தான் இந்த ஆளும் அரசு, இந்த ஆளும் கூட்டம் முயற்சித்திருக்கிறதோ என்கிற சந்தேகம் வருது. இதனால இதாவது தேர்தல் ஆணையம் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, இது முற்றிலுமாக மறுக்கிறாங்க. அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ராகுல் காந்தி எழுத்துப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக அணுக வேண்டுமே தவிர இப்படி பொதுவெளியில வந்து ஓத் எடுத்துட்ட ஒரு நபர் இப்படி வந்து பொதுவெளியில இப்படி பேசக்கூடாது, இது நம்பிக்கையை குலைக்கிற செயல்னு சொல்றாங்கல்ல. மகாராஷ்டிரா மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் இறுதியில 5 மணிக்கு மேல வாக்குகளோட எண்ணிக்கை அதிகரிச்சது. எங்களுக்கு சந்தேகம் இயல்பாகவே வந்தது. நாங்க கேட்டோம் 5 மணிக்கு மேல வாக்குப்பதிவு அதிகமா இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுங்க, நீங்க தான் டிஜிட்டல் இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, சிசிடிவி ஃபுட்டேஜ கொடுங்க, உண்மையிலேயே மக்கள் தான் வந்து ஓட்டு போட்டாங்களா நாங்க செக் பண்றோம்னு இதே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட எழுத்துப்பூர்வமாக நாங்க கொடுத்தோம். இவங்க சொல்றாங்க எழுத்துப்பூர்வமாகன்னு. எழுத்துப்பூர்வமா கொடுத்ததுக்கு என்ன பதில் இருந்தது எங்க கிட்ட? சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல. பல நாடாளுமன்ற தொகுதிகள்ல இருந்த வேட்பாளர்கள், காங்கிரஸ் வேட்பாளர்கள், சிவசேனா வேட்பாளர்கள் என்ன கேட்டோம் நாங்க, இந்த வாக்காளர் பட்டியலை கொடுங்க, இதுல எங்களுக்கு முறைகேடு இருக்குன்னு எழுத்துப்பூர்வமா எல்லா குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். இது முதன்முறை அல்ல. பல முறை காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சிகள் இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் இப்போ வரைக்கும் எதற்கும் பதில் சொல்லல. அப்போ எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்றது நீங்க ஒரு பிரச்சனையை மடைமாற்றம் செய்வதற்காக சொல்லுகின்ற ஒரு சாக்கு போக்காதான் எனக்கு தெரியுது தவிர அது உண்மையான பிரச்சனை தீர்க்கின்ற விஷயமாக எனக்கு தெரியல. அப்போ எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் மீறிதான் வேற வழியே இல்ல, நம்ம இதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாகணும், எதிர்கட்சிகளோட ஒற்றுமையை நம்ம இதுல பறைசாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் தலைவர் ராகுல் காந்தி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்தாரு. ரெண்டாவது, இந்த டேட்டாவை கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தான் சார். எலெக்ஷன் கமிஷனுக்கு அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நாங்க இதை ஒரு ரகசியமாக பல குழுக்களாக பிரிந்து பல பேர் இதை வந்து அப்ளை பண்ணி பல பேர் இந்த தரவை வாங்கி அதை யாருக்கும் தெரியாம அனாலிசிஸ் பண்ணி அந்த டேட்டாவை நாங்க வெளியில ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த டேட்டாவை கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தான் கர்நாடகாவில். அப்போ நீங்க கொடுத்த டேட்டா எப்படி தப்பாகுன்றது நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க ஒத்துக்கோங்க, நாங்கள் கொடுத்த டேட்டா தவறு அப்படின்றத நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அது இப்ப வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கவே இல்ல. டேட்டா தவறுன்னு எங்கேயா சொல்லிருக்காங்களா? இல்ல. நீங்க என்ன கேக்குறீங்க, நோட்டீஸ் இஷ்யூ பண்றீங்க, வாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆதாரங்களை காமின்றீங்க, தாராளமா காமிக்க நாங்க ரெடியா இருக்கோம், எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நீங்க கொடுத்த டேட்டா தான் அது. இவ்வளவு பேச எலெக்ஷன் கமிஷன் எதற்காக இந்த டிஜிட்டல் இந்தியாவில் ஏன் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மேட்ல வந்து விட மாட்டேங்கிறாங்க டாக்குமெண்ட்ஸ் டேட்டாவை? இன்னைக்கும் நான் வந்து பேப்பரா தான் கொடுப்பேன், இல்லைன்னா நீ சிஸ்டம்ல போய் பார்த்துக்கலாம், ப்ரௌஸ் பண்ணி வியூ பண்ணிக்கலாமே தவிர நீங்க அதை கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க ஏஐ மூலமாவோ இல்ல பிக் டேட்டா மூலமாவோ நாங்க அதை அனாலிசிஸ் பண்ணி டேட்டா எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும் சார். எத்தனை போலி வாக்காளர் இருக்காங்கன்ட்டு இதெல்லாம் மேனுவலா பண்ணது. 3 மாசம் உட்காந்து மேனுவலா பண்ணி இந்த இவ்வளவு பெரிய டேட்டாவை நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். இது 1 நாள் 2 நாள் பண்ண வேலை இல்லை. கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தா 1 மணி நேரத்துல பண்ண வேண்டிய மனித வளம் மூலமாக செஞ்சிருக்கோம் ஒரு மாநிலத்துல மட்டும். அப்ப மற்ற மாநிலங்கள்ல இருக்கா என்னன்னு தெரிஞ்சு கொள்வதற்கு நமக்கு இன்றைக்கு கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மேட்ல நமக்கு டேட்டா தேவை. அதை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா நாங்க நிச்சயமாக அவங்களை வரவேற்போம். உண்மையிலே ஜனநாயக சக்தியாக தான் எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது, நடுநிலையோட தான் செயல்படுதுன்றது நாங்க வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து 1 வருடம் ஆக போகுது.
இதுல இப்ப வந்து ஒரு லேட் ரியாக்ஷனா இருக்கு, காலதாமதமாக இருக்கு ராகுல் காந்தி இப்படி நடந்து கொள்வது. முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம பார்த்திருந்திருக்கலாம். ஆனால் தேர்தல் முடிந்து ஆட்சி அமைத்து ஒரு வருடம் முடிய போகுது, இப்ப வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்வதன் மூலமாக என்ன சொல்யூஷன் இதுல கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது லேட் ரியாக்ஷனே கிடையாது. இதுதான் சரியான ரியாக்ஷன். நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுக்கு சந்தேகம் வந்தது. முதல் சந்தேகம். 2வது மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தல்ல 2வது மிகப்பெரிய சந்தேகம். 3வது சந்தேகம் சண்டிகர் மாநகராட்சி தேர்தல். 4வது சந்தேகம் எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் என்பது அதுக்கு இன்னொரு பேர் என்பிஆர். பாஜகவினுடைய செயல் திட்டத்தை எலெக்ஷன் கமிஷன் செயல் திட்டமாக செயல்படுத்துகிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எங்களுக்கு அடிப்படையிலேயே ஒரு சந்தேகம், ஒரு பகுத்தறிவு உள்ள எல்லாருக்கும் சந்தேகம் இயல்பாகவே வரும். அது எங்களுக்கு வந்தது. நாங்க சந்தேகத்தை வச்சு ஆய்வு நடத்தும் போது நீங்க கையும் களவும் மாட்டிக்கிட்டீங்க. நீங்க ஆதாரம் தவறுன்னு நீங்க சொல்லுங்க. ஆதாரம் தவறுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒத்துக்கிறோம், நாங்க ரிட்டர்ன்ல கொடுங்க ஆதாரம் தப்பு அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் ரிட்டர்ன்ல கொடுக்க முடியுமா? நீங்க கொடுத்த அதே காப்பீஸை திருப்பி நாங்க கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீங்க வெரிஃபை பண்ணி சொல்லுங்க. நாளை ஒருவேளை நீங்க கொடுத்திருக்க தகவல் தவறாக இருந்தால் எலெக்ஷன் கமிஷன் இதற்காக மன்னிப்பு கேட்குமா? அதுக்கு தயாராக இருக்கிறார்களா? அப்போ அதற்குறித்து எந்த விதமான இதுவுமே இல்லாம தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி தலைவர் ராகுல் காந்தி எப்படியாவது இதை வந்து ஒடுக்க முடியுமான்னு நினைக்கிற எலெக்ஷன் கமிஷன் அதான் நீங்க பாக்கணுங்க. அவரை ஒடுக்கிட முடியுமான்றது கைது நடவடிக்கைலாம். அதாவது கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல, பட் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் இல்ல. ஆளுங்க அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு, நீங்க தோத்துட்டீங்க அதனால சொல்றீங்கன்றாரு. அவர் ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்றாரு. ஹாபிச்சுவல் அஃபெண்டர் நீங்க தான் ஹாபிச்சுவல் அஃபெண்டர். அமித்ஷா தான் ஹாபிச்சுவல் அஃபெண்டர். A1 இருந்தது அவர்தான். கிரிமினல் கேஸ்ல கன்விக்ட் ஆனது அவர்தான், தலைவர் ராகுல் காந்தி இல்ல. நாங்க முன்வைக்கிறது ஒரு சிவில் கேஸ் தான் நாங்க முன்வைக்கிறோம். நாங்க அதுக்கு சட்ட ரீதியாக என்னவோ அதை நாங்க பாத்துக்க நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க அப்போ இது எல்லாமே வந்து பாஜக, எலெக்ஷன் கமிஷன், ஆர்எஸ்எஸ் இந்த முக்கோண கூட்டணியினுடைய சித்து விளையாட்டுகளாக இருக்குன்னா இயல்பாக சந்தேகம் எல்லாருக்கும் வருது சார். அடிப்படையில ஒரே ஒரு ஃபேக்ட் தான் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாசிஸ்டுகள் உலகம் முழுக்க உள்ள எல்லா பாசிஸ்டுகளுமே முதல்ல கைப்பற்றினது எலெக்ஷன் கமிஷன் தான். ஜனநாயக பூர்வமாக தேர்தலில் வெற்றி பெற்று வருவாங்க பதவிக்கு. அதன் பிறகு எலெக்ஷன் கமிஷனை கைப்பற்றி சர்வாதிகாரியா மாறி இருக்கிறாங்க. இது எல்லா பாசிஸ்டுகளுக்கும் பொருந்தும். அந்த மாதிரி இந்தியாவிலும் பாசிச பாதையில இந்த அரசு பயணிக்கிறதா அப்படின்னு பல பேர் சந்தேகத்தை எழுப்பிட்டாங்க. அதை நோக்கிதான் போதுன்றதுக்கான பல ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்குது. அதோட நீட்சியாக எலெக்ஷன் கமிஷனும் இந்த மாதிரி சில விஷயங்களை மாட்டி கைகளவ மாட்டி இருக்கிறது என்பது நமக்கு சில விஷயங்களை உறுதிப்படுத்துது. வேற ஒண்ணும் இல்லை. இதுல வலதுசாரிகள் நியூஸ் சேனல்ஸ்ல பேசுகிற பொழுது இந்த போராட்டம் என்பது இல்ல ராகுல் காந்தியினுடைய முன்னெடுப்பு என்பது எந்த விதத்திலும் பாஜகவை அஃபெக்ட் பண்ணாது, பீகார் தேர்தலை அஃபெக்ட் பண்ணாது, பீகார் தேர்தலை மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க. இல்ல அதுதான் சார். இப்ப இந்த 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 இனிஷியேட்டிவ், இந்த முயற்சி என்பது பீகார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கோ தோல்வி பெறுவதற்கோ இல்ல. தலைவர் ராகுல் காந்தியோ தேஜஸ்வி யாதவோ ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்க எலெக்ஷனை போனா போதும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், எங்களுக்கு எலெக்ஷன் முக்கியம் இல்ல, எஸ்ஐஆர் நீங்க நடைமுறைப்படுத்துவீங்கன்னா எங்களுக்கு எலெக்ஷனே தேவையில்லை, அந்த மாதிரியான தைரியமாக நிலைப்பாடு எடுக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு பீகார் தேர்தல் துச்சமாக நான் தூக்கி போடுறாங்க தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றணும், இது நடுநிலை தனிமையோட எலெக்ஷன் கமிஷன் தான் எங்களுடைய நீண்ட கால ஒரு விருப்பமாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில வந்து இதுல இவங்க சொல்ற மாதிரி சோ கால்டு வலதுசாரிகள் சொல்ற மாதிரி நாங்க வந்து பீகாருக்காக இதை நாங்க பண்ணல, நாங்க தோத்துட்டோம்காக இதை பண்ணல, வெளியில கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க பண்றோம். இதுல அடுத்த கட்டமாக இது ஒரு புறம் போயிட்டு இருக்கு, தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வந்து காணாமலாக்கப்பட்டிருக்காரு, அவர் எங்கன்னு தெரியல, அவர் வந்து ஒரு இஷ்யூ பாஸ் பண்ணி தான் அவரை வந்து வெளியில கொண்டு வர வேண்டியதாக இருக்குமோ அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது குறிப்பா சஞ்சய் ராவத்ல இருந்து இன்னைக்கு கபில் சிபல் வரைக்கும் எல்லாருமே வந்து வழக்கு தொடுக்க போறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது எப்படி, அந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறது? இல்ல ஜக்தீப் தன்கருடைய அவருடைய ராஜினாமா, அதன் பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே மர்மமா தான் இருக்கு. அது சொல்றதுக்கு டீடைல்டா உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு மர்மம் உள்ள இருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதுவும் அடிப்படை பகுத்தறிவு உள்ள இருக்க எல்லாருமே சிந்திக்கின்ற விஷயம் தான். ஏன்னா ஒரு துணை ஜனாதிபதி திடீர்னு எந்தவித காரணமும் இல்லாமல் ராஜினாமா செய்கிறார் அப்படின்னா ஒண்ணு அதுல அரசுடைய அழுத்தம் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் இல்லாமல் இல்ல, ஒரு காரணம் இருக்கிறது. ஆனா அதுல அவர் சொன்ன காரணம் இல்ல, அது உடல்நிலை சரியில்லாதனால நான் வந்து ராஜினாமா பண்றேன்னு சொன்ன காரணம், அது சரியான காரணம் இல்லைன்னு மட்டும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ வேற ஏதோ மர்மம் ஒளிந்திருக்கிறது, புதைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு கபில் சிபல் அவர்களோ இல்லைன்னா இவரோ வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையிலே இது இந்திய மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுல அதாவது அவங்க என்ன கம்பாரிசன் சொல்றாங்கன்னா, சஞ்சய் ராவத் சொல்கிற போது மற்ற நாடுகள்ல பாசிஸ்டுகள் நாடுகள்ல வந்து தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்களை வந்து காணாமலாக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவாங்க,
அதே மாதிரி இந்தியாவில் நடக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய இல்ல அந்த அளவுக்கு சந்தேகத்தை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல நீங்க பாசிஸ்டுகளுடைய ஆட்டம் இப்போ இல்ல. அது எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு. அது ஜெகதீப் தன்கர் வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லன்றது தான் ஆக்சுவல் ரியாலிட்டி. ஒரு துணை ஜனாதிபதி இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல. பாசிஸ்டுகளுடைய ஆட்டம் வந்து நம்ம பல பேர நம்ம பார்த்துட்டோம். இப்படிலாம் அவங்க அதிகாரத்த பயன்படுத்தி அ ஸ்டான்லா சாமியிலிருந்து பல பேர் எப்படி சுட்டுக் கொலை செஞ்சாங்க. நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், இடதுசாரிகள் அப்படின்னு நம்ம இந்த 10 ஆண்டுகளா பார்த்துட்டோம். அதனால பாசிஸ்டுகளோட ஆட்டம் வந்து இன்னைக்கு இல்ல. அது எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு. அதோட நீட்சியா கூட இருக்கலாம். தெரியல. ஆனா மரணம் இருக்குது என்பது யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. இந்த போராட்டத்தின் மூலமாக என்ன ஆ, ஒரு சொல்யூஷன இல்ல பயன நீங்க வந்து இந்தியாவிலேயே அடைய போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது நாங்க அந்த முடிவை எழுதுற இடத்துல நாங்க இல்ல. நாங்க இது வந்து ஒரு இயக்கமாக கட்டமைக்கிறோம். காந்தி வந்து சுதந்திர போராட்டத்த கட்டி எழுப்பும்போது, இந்தியாவுக்கு சுதந்திரம் வருமான்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு முயற்சி தான் எடுத்தார். இந்தியா சுதந்திரம் குடுக்குறது நம்ம கையில இல்ல. அது பிரிட்டிஷ்காரர் கையில இருந்தது. அவரு நான் அந்த போராட்டத்த கையில எடுக்கிறேன். இந்த போராட்டத்தின் மூலமாக சுதந்திரம் வரலாம், வராமலும் போலான்ற மாதிரி தான் அந்த நோக்கத்த தான் நம்ம கையில எடுத்தோம். அதே மாரி தான் இப்பவும். எங்களுக்கு இதனால என்ன தீர்வு கிடைக்கும்னு தெரியாது. யாருக்குமே தெரியாது. ஆனா இத வெளியில கொண்டு வர வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எலக்ஷன் கமிஷன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கிறது. எலக்ஷன் கமிஷனர்களை ராஜினாமா செய்வதற்கோ அல்லது பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு மாற்றம் தேவைன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த மாற்றத்தை நோக்கி நாங்க நகர்கிறோம். இதுதான் தீர்வு என்று யாராலும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஒரு விழிப்புணர்வை நாங்க ஏற்படுத்துறோம். நன்றி. நிறைய விஷயங்கள தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார். தேங்க் யூ.